இப்போ நம்ம காமதேனு ஃபார்ம்ஸ்ல இருக்கிற மாந்தோப்புக்கு வந்திருக்கோம். இது வந்து பேனிஷா அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய தோட்டம். இந்த தோட்டத்துல வந்து இன்னும் காய்கள் பறிக்காம இருக்குது. ஸோ இங்க இருந்தா பாருங்க செவ்வெரும்பு உடனடியா ஏறிடுச்சு. நேற்று மழை வந்ததுனால இங்க நிறைய கீழே வந்து கிடக்குது. ஸோ இன்னைக்கு வந்து எல்லாமே அறுவடை பண்ணி மக்களுக்கு கொண்டுட்டு போறதுக்காக ஒரு சிறந்த மாம்பழங்கள்லாம் இங்க இருக்கு. ஃபுல்லா மரத்திலேயே பழுத்த மாம்பழங்கள் சாப்பிட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பட் எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது பாருங்க. இதெல்லாம் விழுந்து கிடக்கிற மாம்பழங்கள் எல்லாமே ஆல்ரெடி பழுத்தது, இல்லைன்னா காத்துல அடிச்சு கீழே விழுந்துதான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த ஏரியா ஃபுல்லா வந்து பேனிஷா அப்படின்ட்டு ஒரு பிரீடு. பேனிஷா பிரீடு ஃபுல்லா இங்க இந்த சைடு பங்கனப்பள்ளி பக்கம் இந்த சைடு எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு அடுத்தது இமாம் சிறப்பானது ஹிமாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 300 மரங்கள் இங்க இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே கம்மி தான். மாம்பழங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதே போல காமதேனு ஃபார்ம்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அல்ஃபோன்சா பாதாம் மரங்கள் இருக்கிற ஏரியா இந்த ஏரியா எல்லாமே. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ப்ரீடுக்கு மட்டும்தான் இந்த தடவை ஒரு சில ப்ரீடுக்கு வந்து வரல. ஏன்னா மழை கம்மி, சரியான டைம்ல மழை பெய்யறது இல்லை. ஸோ இங்க வாங்க. ஸோ இந்த பழம் மரத்திலேயே படுத்துருச்சு. ஸோ நம்ம காமதேனு நேரச்சு ஃபார்ம்ஸில் இப்படி தான் விடுவோம். எல்லாமே மேக்ஸிமம் மரத்திலேயே பழுத்துரும். ஏன்னா எடுத்து நம்ம வந்து கல் வச்சோ இந்த மாதிரியே பழுக்க வைக்கிறது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 2 நாளில் நல்லா ரொம்ப நல்லாவே பழுத்துரும். ஸோ எல்லா பழமும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதனால தான் நாங்கள் விட்டு வச்சிருக்கிறது. மரத்திலேயே பழுக்கிற பழம் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்க. மேக்ஸிமம் எல்லாமே பழுத்த ஸ்டேஜ். இன்னும் 2 நாள்ல அறுவடை ஆரம்பிச்சுன்னா காமதேனு ஃபார்ம்ஸ்ல எப்படி வந்து மரங்கள் பழங்கள் வந்து நாங்கள் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நேச்சுரல் ஃபார்ம்ஸ்னா இப்படி தான் இருக்கும். நேச்சுரல் ஃபார்ம்ஸ் நேச்சுரலாக இருக்குது. நேச்சுரலாக இது கொஞ்ச நேரம் விட்டுருந்தோம்னா ஏதாவது கிளியோ பறவையோ வந்து கொத்தி அணிலோ வந்து கொத்தி சாப்பிட்டு போயிருக்கும். ஸோ ஏன்னா ஈஸி மருந்து எதுவும் இல்லை இல்லையா, அதனால ஈஸியாக வந்து சாப்பிடலாம். நம்மளும் இது ஒன்றுமே தேவையில்லை. ஜஸ்ட் கழுவிட்டு சாப்பிடலாம், கழுவாம கூட அப்படியே சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு நேச்சுரலாகவே மேக்ஸிமம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நிறைய பேருக்கு பிரச்சனை வருது. இந்த மேங்கோவில் இந்த மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் வருது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா டார்க் ஸ்பாட்ஸ் ஏன் வருதுன்னா இங்கே கட் பண்ணும்போது இந்த பால் வரும். நீங்கள் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பால் வரும். அந்த பால் இங்கே ஒரு பழதுனால அது வந்து என்ன இது வெம்பிடும். அது ஹீட் அதனால. ஸோ ஆனால் நீங்கள் அந்த இடத்த மட்டும் தான் கட் பண்ணிட்டு சாப்பிடலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதனால அது ஒன்று பார்த்துக்குங்க. ஸோ பாருங்க இங்கே ஒரு பழம் வேற படுத்து இருக்கு. ஏதோ அருமையான பழம். இந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்தலாமா எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் பழுகணும். வேற ஏதாவது பழம் இருக்குதா பார்க்கலாமே. வேற ஏதாவது